கூத்தாடினாலும் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே உள்ளில் பகைமையடா தாண்டவ கோனே. என்ன நெசமாவே அவனை தாண்டமா இருக்கு? இங்க வர்றா மறுபடியும் தாண்டா. ஏயா ஒரு மனுஷன் மல்லாக்க படுத்து கிடக்குறேன், நீ வாடுக்கு தாண்டிட்டு போய் தாண்டிட்டு வர்ற. யார் யாரியா? நான் யாருங்கிறது கேட்டியா? ஊரையாது ஏன் சரியான காட்டு போய் இந்த ஊரு கூட ஒரு வெயில் அடிக்கிறியா? வெயில் அடிச்சா எந்த வீட்டுக்குள்ள முதுரா நீ? யார் யாரியே? சத்தம் போட்டினா முதல்ட்டு சொல்லிவிடுவானா? நான் வந்துடுறையா. என்ன இவன் வர்றேன்னு போறா? ஓஹோ, ஒருவேளை முதலாளிக்கு நெருக்கமான ஆளா இருப்பானோ, அதான் இப்படி அரக்க பறக்க தாண்டானா. எதுக்கு நீ யாருன்னு போய் பாப்போம். உக்காரு. இந்த செமிராட்டி கடைய மாத்த சொன்ன மாத்திட்டியா? கூறு கேட்டவனே காதுல என்ன வச்சிருக்க? உன்னையத்தான் கேட்கிறாரு, பதில சொல்லு. ஏய் ஐயா, யாரா அது? எது யாரா? ஐயா உங்களுக்கு தெரிஞ்சால் மாதிரி என்கிட்ட பேசிக்கிட்டாயா, அதான் உள்ள. யோ யார் யாரு? நான் யாருங்கிறது சின்ன பசங்க கிட்ட சொல்ல மாட்டேன். ஐயா வணக்கம் ஐயா. வந்தவளை யாருங்கிறியா? என்னங்கடா என்ன இத்தனை கவர் எடுத்துக்கிட்டு இருக்கான்? உள்ள என்னதான் வச்சிருக்கான்? யோ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்க? சும்மா இருக்க மாட்டியா? அட நாசமா போறீங்களா? போங்கடா. ஐயா இது சாத்தனூர் சாத்தியா பொண்ணுங்க, இது இடையாத்தூர் சின்னச்சேர்வை பொண்ணுங்க, இது வீரங்குளத்தூர் நம்ம முருகேசன் பொண்ணுங்க. போட்டோ எல்லாம் யார் எடுத்துட்டு வர சொன்னது? என்ன அது மேரேஜ் புரோக்கர் தர்மலிங்கம்னா உங்களுக்கு தெரியாதுங்களா? எங்களுக்கு யாருமே தெரியாதா? சும்மாரா வேட்டுக்குள்ள ஓனன்னு விட்ட மாதிரி. வேட்டிக்குள்ளியா? ஆத்தடி எறும்பு போனாவே தாங்காது, ஓனான விட்டா நல்லா தாண்டா இருக்கும். இந்த வீட்டுல கல்யாண வயசுல மாப்பிள்ள இருக்காரு கேள்விப்பட்டேன், அதனாலதான் இத்தனை பொண்ணுகளோட போட்டோ கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எந்த பொண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, உடனே பேசி முடிச்சு விட்டுறேன். நினைச்சேன் இந்த ஊருக்குள்ள பொண்ணுங்க போட்டோ வரலாம், ஆனா அந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது. ஏ உன்னை நிக்கத்தானே சொன்ன, ஓரியாடி இடம் தெரியாம தாண்டிட்டேன்டா. ஐயோ மோட்டர் பைக் வச்சுல வர்றாங்க, ஊரு போனாலும் வரைக்கு பிடிச்சிருவாங்க போல இருக்கே சாமி. நில்லு. ஏய் ஓடாத. ஏய் கபடி விளையாடுற நீ? ஏண்டி கபடி? கபடி நிக்க சொன்னா ஓடுறியா நீ? இந்த கால் தானே ஓடுச்சு, இந்த கால் தானே ஓடுச்சு. உன்னை பிடிக்கிறதுக்கு ஓட மாட்டேன். ஏய் இது உங்களுக்கு நல்லா இருக்காடா? தட்டு புட்டி சாமான திருடு மாதிரி அடியாள கூட்டு வந்து அடிக்கிறீடா. இது இவனை பார்த்தா அடியாள் மாதிரியா இருக்கு உனக்கு? டேய் அடியாள் மாதிரியா இருக்கு? யாரா என்ன இந்த சுத்து சுத்துது? என்னடா இங்க நடக்குது? ஒண்ணுமே புரியல. யார் இவன்? சும்மா இருப்பா, உனக்கு ஒண்ணும் புரியாது. புரியல தானே கேக்குறேன். ஏண்டா ராஸ்கல் அடி வாங்கணுமா? இந்த பார், மரியாதையா அதுல இருக்க போட்டோ பூரா கீழே கொட்டு. வீரகுலத்தூர் முருகேசன் பொண்ணு சொன்னீல, அந்த போட்டோவை மட்டும் நான் பொறிக்க எடுத்துக்கிறேன். கொட்டு. கொட்ட வேண்டாம், நொட்ட வேண்டாம். போடா அடிச்சா அதிகப்படுத்துறீங்களா? ஏய் அலப்படாத, வாயில கை வை. ஊர் வர வரைக்கும் வரல எடுக்க கூடாது ராஸ்கல். என்னப்பா? ஏண்டா யாரா இவன்? எப்பா இவன் வந்து ஒரு கல்யாண புரோக்கர். பொண்ணு விஷயமா மாமன்ட்ட பேச வந்தான். சரி. பொண்ணுன்னா விடுவார மாமே, பின்னி நின்னு பின்னி விட்டாரு. அதுல வீரகுலத்து முருகேசன் பொண்ணுன்னு ஒரு வார்த்தையை விட்டான். சரி உனக்கு ஒரு கோட் ஆகுமேன்னு அந்த போட்டோவை குறான்னு கேட்டா, அங்க இருந்து 5 கிலோமீட்டர் ஓடி வரானப்பா. நான் எப்படி நீ தான் விரட்டி பிடிக்கணும்? நான் உன் கல்யாணத்துக்காக நான் ஏன் விரட்டிக்கு தெரியறேன்? அப்புறம் என்ன மிச்சத்தை போற வழியில பேசிக்கிறோம் வா. ஓ ஆமா முதல்ல போய்கிட்டானே இருந்தேன். ஓ இந்தா இவனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஊர் விட்டு ஊர் வந்து நடிச்சா மாத்திரம் நாயா பைய அலைய வேண்டியதா இருக்கு. டேய் என்னடா இவ்வளவு நேரம்? ஊரா இது? சரியான இத்து போன பைய ஊராவுல இருக்கு. அதவே 6 ஆரம்பிக்காரங்களா கஞ்சியை குடிச்சுட்டு கவுந்து படுத்துறான். ஒரு ஈயரும்ப கூட காணாம். இது என்னப்பா பூனை குறுக்க போகுது? பூனை குறுக்க போனா என்ன? அட சகனம் தெரியலப்பா, இது சரிப்பட்டு வராது. என்ன சகடா? இடது பக்கத்துல இருந்து வலது பக்கம் போயிருக்கு. எல்லாம் நல்லதுதான் நடக்கும். உனக்கு இடது பக்கம் இருந்து வலது பக்கம் போயிருக்கு, எனக்கு வலது பக்கம் இருந்து இடது பக்கம்ல போயிருக்கு. என்ன நடக்க போது எவனுக்குடா தெரியும்? சுத்த பூனை பிறந்த மாதிரி பேசிட்டு இருக்காத. எது நான் பூனைக்கு பிறந்தவனா? சும்மாரா. இப்ப அந்த பொண்ணோட வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சிட்டியா? அந்த பொண்ணோட வீடு அந்த வேப்ப மரத்து பக்கத்துல இருக்கு. காலைல எத்தனை மணிக்கு கோலம் போடுவாங்கிற வரைக்கும் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். விடிய விடிய முடிச்சு கிடந்தது, காலையில போய் கண்ணு கலகா இருக்கான்னு பாத்திர வேண்டியதான். பேக் சைடு ஓகே, முகத்தை பார்த்து முடிவு பண்ண வேண்டியதான் நம்ம வேலை. எப்படி பார்க்கலாம்? போ போ. என்ன நீ போப்பா, நீ பார்த்து சொல்லுப்பா.
ஏப்பா அட என்னப்பா அதே பொசிஷன்ல இருக்குப்பா. அதே பொசிஷனா? இப்ப திரும்பி இருப்பா, போய் பாரு. எனக்கு என்னமோ திரும்புற மாதிரி தெரியல. நிமிருவேன், புனிஞ்ச மணிக்கே இருக்கேன். ஓகேவா? ஏன்டா அழுகுற? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லு, இல்ல பிடிக்கலன்னு சொல்லு. அது என்ன அழுகிறது? அட அம்மா, இங்க ஒரு சார் வந்து எனக்கு எடுத்துட்டாரு. நீ எங்கடா ஓடுற? ராத்திரி நீதான்டா சொன்ன பிரச்சனைன்னு வந்தா ஒருத்தர் காப்பாத்த நினைக்க கூடாது, தப்பிச்சு ஓடணும்னு. அதான் ஓடுற. அட சண்டாளா டேய், அந்த புரோகிராம ஏமாத்திட்டா, பழி வாங்கிட்டாடா. அடே சின்ன கண்ணு, இங்க பாறா, நான் கெடுத்து விட்டு ஊரை கூப்பிடுறா, காப்பாத்தா. நீ என்ன பண்ண நான் பாக்கடா சாமி. ஆகா, 30 வருஷத்துக்கு முன்னால கல்யாணம் ஆக வேண்டியவன் இன்னும் கோலம் போட்டுக்கிட்டு இருக்கான். இந்த லட்சணத்துல நான் அவளை கெடுத்து விட்டடா. நான் உன்னை கெடுத்தேன். இப்போ நீ கெடுத்து இல்ல. நானா? அடி போடி போண்டா கோழி. ஓடி வாங்க, ஓடி வாங்க, எல்லாரும் ஓடி வாங்க. எனக்கு எடுத்துட்டாங்களே, எனக்கு எடுத்துட்டாங்க. சாமி, நான் இப்ப என்ன தப்பு பண்றேன் இப்படி தேடிக்கிட்டு இருக்காங்க? எப்பப்பப்பப்பா, லேசா முகத்தை திருப்பி பார்த்ததுக்கே இப்படி கடமாடு மாதிரி ஓடிக்கிட்டு இருக்காங்க. எப்பா டேய் தம்பி, கொஞ்சம் இங்க வாவே. இப்ப ஒரு குறுப்பு போனாங்கல்ல, அவங்க போயிட்டாங்களான்னு பாரு. நீ இங்கதான் இருக்கியா? ஏன் நீ எங்க இருந்து வர்ற? நான் தான் அந்த குரூப்புக்கு தலைவன். ஏடா சொல்லவே இல்ல. சொல்லிதான் அடிவாங்க. இந்த ஊர் தலைவாசல் எங்கன்னு தெரியல, சுத்தி சுத்தி இதே தெருல ஓடிட்டு இருக்க. ஐயோ சத்து முத்தா இருக்கு. மெயின் ரோடு எங்கடா இருக்கு? ஐயா அத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கேன். குறுக்கு எது மணலாரி வந்துடப்படாதா சாமி? ஐயோ போடா, லாரியோட மோசம் வந்து முதல்ல எல்லாம் ஒன்னால வர்றது. அடிக்கிறீங்க, நீ தனியா போ, நான் தனியா போறேன். கைய விட்டாத, கைய விட்டாத, செத்தா ஒன்னா சாவோம். ஆஹா, அதடி போற மாதிரி வராயடா. ஐயோ, ஊரு ஒண்ணு கூடிட்டாயப்பா. எல்லா பக்கமும் அரசாங்கப்பா. நில்லுங்கடா. எங்கடா போயிருப்பாங்க? இந்த பக்கம் தான் போயிருப்பாங்க. வாங்கடா, வாங்கடா. இருக்காத இருக்காத, இதெல்லாம் காலம் தட்டி விட்டு ஓடுறா. என்ன அப்படியே ஃபாலோ பண்ணு. ஆளக்கான கம்பு மட்டும் தான் இருக்கு. அட பாவிகளா, காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. டேய் செவல, தாவுடா தாவு. எங்க தாவுறது? நானே தவந்துகிட்டு இருக்கேன்டா. ஐயோ, முண்ட புண்ட தாண்டி பழக்கம் இல்லையே. தப்பிச்சு போலாம் பார்த்தா ரவுண்டு கட்டிட்டாங்களே. இவங்க 10 அடி பின்னால போனா தானே நம்ம செவர ஜம்ப் பண்ண முடியும். பெரிய சலபாட்டக்காரனா இருக்காண்டு, நம்மளை விட பெரிய கம்பா வச்சிருக்கேன். எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். தப்பு உன் மேலதான். செவனே இருந்த பொண்ண கெடுத்தது நீ தான். ஆமா. யார்? நானு கெடுத்தேன். நீ பார்த்த. ஐயோ போச்சே, அவனுக்கு பொண்ணு பார்க்க வந்து எனக்கு. ஐயா, சொன்னதெல்லாம் மண்டையில ஏறிச்சா? ஏறல, நான் ஊருக்கு போகல. ஏன் போல? போனா நீ செஞ்சதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு என்னைய கொள்ளுவாங்க. இங்க இருந்தா மட்டும் நான் விட்டுருவானா? என்னப்பா அது? வெள்ள வாடா. நீ என்ன பண்றனா சொல்லு. நேரா மயில்ராகம் கோட்டைக்கு போற. ஐயோ, அங்க பூங்கொடிய பாக்குற. ஆத்தடி, சின்ன கண்ணு சொன்னதா மலை கோயிலுக்கு வர சொல்ற. அம்மா. அவன் வரா. அவன் வருவாடா, நான் வருவனா? அத பத்தி எனக்கு என்னப்பா? எது எனக்கு என்னவா? அடி. போ, போ. போடா. போடா. என்ன பொழப்பு இது?
நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. 3 வேளை சோத்துக்காக நம்ம உசுர கொசுரா கேட்கிறாங்களே ஐயா. நம்ம உசுறு இவங்களுக்கு அவ்வளவு சீப்பா போச்சு. நம்ம வந்தது அந்த ஊர்க்காரங்க எவனாச்சும் பார்த்தாங்கன்னா என்ன ஆகுறது? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. தலையில என்னடா முக்காடு திருப்படா மூஞ்ச. செத்தமுடா செத்தமுடா செத்தமுடா. என்ன ஆளை பார்த்தா ராம்போ ஸ்டைல்ல இருக்கான். மாட்டினா மந்திரிச்சிருவானோ. என்னடா அங்க முனகல? ஏய் வாடா வா அங்க வந்துரு. என்னடா பம்மற? ஏய் நீ இங்க வரல, இது அங்க இங்க. ஐயா அதெல்லாம் இங்க வர வேணாம் ஐயா. நான் வர்றேன் சாமி. அங்க சிக்கிட்ட சிரிச்சபடி சாக வேண்டிதான். ஐயா ஐயா நடந்தது என்னன்னு ஆரம்பத்துல இருந்து ஆடுறா சொல்லிடுறையா. அவசரப்பட்டு என்ன எதுவும் பண்ணிடாதீங்க. தப்பு ஏமால கிடையாது சாமி. நான் வெறும் அம்பு. என்னன்னு கேட்டீங்கன்னா நடிக்கிறியா? எங்கிட்டயே நடிக்கிறியா? ஐயோ நான் நடிக்கலங்க. என்னை நடிக்க விட்டு வேடிக்கை பாக்குறாங்க. ஏய் உன்னை இவ்வளவு நேரம் பேச விட்டது பேரே அதானா? என்னடா? என்னென்ன என்ன 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 பிரச்சனை? என்னென்ன பிரச்சனை? என்ன இவனெல்லாம் வெட்டுறதுக்கு அருவாவா? இந்த கையால ஒற்றே அடியா அடிச்சு பூமியில இறக்கிடுறேன். ஏண்டா என்னடா அண்ணன்ட்ட பிரச்சனை பண்ண? ஏண்டா டேய் விடுடா அவனை. டேய் இது ஏன் பாடி? இந்த உசுரை நான் தானே சாப்பிடுவேன். சாப்பிடுவீங்க. என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஏய் என்னடா மூட்டை? ஏண்டா டேய் ஒன்ன தானடா கேட்டேன். மூட்டை கேது. மூட்டை மூட்டை தானடா இது? ஆமண்ணே. டேய் இந்த மூட்டையை தூக்கிட்டு வரும்போது கால்ல முள்ளு குத்திச்சுடா. எது முள்ளு குத்திச்சா? அடி உங்கிட்டயா சொன்னேன். சந்தோஷமா கேக்குற நீ விஷயத்தை கேளு. கால்ல முள்ளு குத்துறதுனால இந்த மூட்டையை தூக்கறதுக்கு இவங்க போயிட்டு இருந்தா அவனை கூப்பிட்டா இந்த 50 அடி தூரத்தை 5 மணி நேரமா அசால்ட்டா நடந்து அண்ணனை கேவலப்படுத்திட்டான்டா. இவனை கொல்லாம விடலாமா? டேய் அறாத ஆம்பளை அழக்கூடாது. நான் வந்து அந்த மூட்டையை தூக்கி வரேன் சாமி. ஏய் நடிக்கிறான் பார். வந்துட்டால வெட்டிடுவேன். சரி அண்ணே தூக்குடா இந்த பஞ்சு மூட்டைய. என்ன பஞ்சு மூட்டையா? பஞ்சு மூட்டைய தூக்குறக்காரா அந்த பாடுபடுத்துறீங்க இல்லையே. ரைட்லா ரைட்டு. இருந்தா ஊருக்கு இல்லைன்னா சாமிக்கு. என்னடா அங்க சத்தம்? இந்த கிளம்பிட்டேன் இந்த கிளம்பிட்டேன். பெருமாள் பெருமாள் இங்க வா. என்னய்யா? ஆமா கடைசி தங்கச்சி அந்த குட்டி எந்த ஊர்ல கட்டி கொடுத்துருக்கா? அடச்சி எங்க வந்து எதை கேட்டுக்கிட்டு இருக்கா? மனுஷன் அவசரத்துல வேட்டி நாரி போயிடும் போல இருக்குது. அக்காவது தங்கச்சியாவது இதுக்கப்புறம் தானே எல்லாமே. இதுக்கு தாண்டா சொல்றது கொஞ்சமா தின்னுங்கடான்னு. ராத்திரில பண்ணி திங்கிற மாதிரி திங்கிறது காலையில இங்க பாரு கால் வைக்க கூட இடம் இல்லாம சாத்திட்டு போயிடுறது. சனியம் என்ன சவல? சொல்லு. முட்டையா வார்த்து போறியா? கொட்டை வியாபாரத்துக்கு போறாங்க. போத்தா மூக்குல வந்து சளி வாயில வந்து வார்த்தை கேட்டுக்கிட்டு இருக்க. பின்னால பாரு யாரு வர்றான்னு. நாங்களும் போகும்ல வாக்கிங்க. ஐயா வணக்கம் ஐயா. இந்த குரமட்டி காலி விட்டு போயிருக்க. சரி மாப்பிள. கிளம்பிட்டாங்கப்பா. இன்னும் எத்தனை ரெண்டு போறாங்களோ. பொழுது விடுஞ்சா மாமனும் மாப்பிளையும் வரிஞ்சு கட்டிட்டு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கல்யாணம் காட்சி பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்மளையும் பண்ண விட மாட்டேங்கிறாங்க. ஆனா காலையில ஒரு கூட முட்டை உடைச்சடிக்கிறாங்கப்பா. என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. ஏம்பா தென்னங்குளத்தெல்லாம் பூச்சி பிடிச்சி போய் கிடக்குதே. இந்த பசங்களை விட்டு மருந்தடிக்க சொல்ல. சரி மாமா. ஏமாப்ல மாமா எனக்கு ஒரு சந்தேகம். என்ன மாமா? நான் எதை சொன்னாலும் செய்வியா? மாமா நான் எதை சொன்னாலும் செய்வியா சொல்லு. என்னையா நீங்க சொல்றது செய்யறதானே இவர் வேலை. நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன் மாமா. தோ உனக்கு பின்னாடி ஒருத்தன் நிக்கிறானே அவனை அடிப்பியா? என்ன நீங்க சின்ன பிரச்சனமா இருக்கு. உங்களுக்கு நான் தான் கிடைச்சனா? சரி விடுப்பா, அவனை எப்பனாலும் அடிச்சுக்கலாம். தா இவனை அடிப்பியா? மாமா ஐயே என்னது இது? காலையில இருந்து அவன் அடிப்பியா இவன் அடிப்பியான்னு ஏன் குடிச்ச முட்டை செமிக்கல உங்களுக்கு? வாடா அப்படி. ஏமாப்ல நான் எதை சொன்னாலும் செய்வேன்ல. அதுல என்ன மாமா சந்தேகம்? அடிக்கிற அடியில ரத்தம் கொட்டணும். நிறுத்து மாப்பிள. ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? ஏன் அடி வாங்கிட்டு இருக்கேன்னு தெரியுதா? அடி மாப்பிள.
ஐயோ என்ன மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்கேன் என்ன மன்னிச்சிருக்க ஐயா சந்தையில சரக்கு வைத்த 3 லட்சம் ரூபாய் பணத்தை நான் தான் மாயன்கிட்ட சொல்லி திருட சொன்னேன் என்ன மன்னிச்சிருக்கேன் மன்னிச்சிருக்கேன் இதுக்கு தான் சூப்பு கொடுத்தாங்களா? ஏய், அந்த பையர்ரா அதுல புது துணிமணி இருக்கு, போட்டுக்க. இந்தா 10,000 ரூபாய் பணம். சின்ன வயசுல நீ அனாதையா ஓடி வந்த, அடைக்கலம் கொடுத்த. உன்னை வளர்த்த விதத்திலயோ நீ வளர்ந்த விதத்திலயோ எங்கேயோ தப்பு நடந்திருக்கு. இனிமே பண்ணையில என்ன தப்பு நடந்தாலும் முதல் சந்தேகம் உன் மேலதான் வரும். உன் மனசாட்சி உன்னை வேலை செய்ய விடாது. போயிடு. என்ன மன்னிச்சிருக்கேன் மன்னி போயிடு. இறங்கு இறங்கு பெருசு, சீக்கிரம் இறங்கு. ஓடுற பத்துல இறங்க செத்தா போயிருவேன். வெள்ளைஞ்சிலுமே அவன்கிட்ட போட்டு தூக்கிட்டு அங்கிருந்து. சுவாமியே சரணமையப்பா. ஊர் எங்கிட்டப்பா? ஆமா, உங்க மாமா சொன்னாருன்னு பொண்ணு பார்க்க வந்துட்டியே. பார்க்க போற பொண்ணு வாய் எலிச்சு பல்லு மம்பட்டிமா இருந்தா கட்டிக்கிறியா? டேய், கூனா இருந்தாலும் சரி குருடா இருந்தாலும் சரி என் மாமன் சொன்ன பொண்ணை தாண்டா கட்டுவேன். அது சரி, கூனா இருந்தா குதிரை ஏறு, குருடா இருந்தா குச்சியை பிடிச்சது தெரியும். யாரு வேடா? மூடு மூடு. சரி மூடியாச்சு போ. அங்க பாத்தியாடா செவல, என்னது இந்த வயசுல இந்த கிழவிங்க உழைச்சி தின்னுட்டு இருக்குதுங்க. பாவம் இல்ல? என்ன பண்ண சொல்ற? எம்ஜிஆர் இருந்தா இதுக்கெல்லாம் அப்படி ஒரு நிலைமை வருமா? அவர் செத்து போனதுனால தானே இதுக்கெல்லாம் அப்படி அனாதையா உட்கார்ந்து விளக்க மாதிரி என்னாச்சு? சொல்றேன். யார் சொன்ன? அடே, எம்ஜிஆர் செத்துட்டாரா? ஆமாங்க செத்துட்டாருங்க. எம்ஜிஆர் செத்துட்டாருங்க. என்ன மட்டும் அடிக்காதீங்க. இருங்க, சொல்றத கேளுங்க. எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அந்த அங்க ஒருத்தன் வந்திருக்கான். எங்க வே? அதான். டேய், வாடா. வாடா. எம்ஜிஆர் செத்துட்டாரா? நல்லா இருக்காருங்க. நல்லா இருக்காரா? எம்ஜிஆர் தான் ஆசீர்வாதம் பண்ணி என்ன இந்த ஊருக்கு போயிட்டு வர சொன்னாருங்க. நீ நல்லா இருப்படா ராசா. ஆனா இன்னைக்கு இவனை கொன்னுட்டேன், இவனை கொளுத்திட்டேன் இன்னைக்கு. டேய், உன்னை போதைக்காம விட மாட்டேன். நான் சொல்றத கேளுங்க. இங்க பாருங்க, எம்ஜிஆர் நல்லா இருக்காரு. நல்லா இருக்காரா? ஆமா, நல்லா இருக்காரா? நல்லா இருக்காரு. அப்ப இத முதல்லயே சொல்லிருக்கலாம். ஏன் சொல்லல? மறந்து சரி, போச்சு. அதுக்கு எதுக்காக வந்த? உங்க எல்லாரையும் பாட்டு வர சொன்னார். என்னையா? ஆமா. அப்ப எம்ஜிஆர் பத்தி ஒரு பாட்டு பாடு. பாட்டு முதல்ல நீங்க பாருங்க, அப்புறம் நான் பாடுறேன். ஆடுறானா? பாடுறேன். நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் இங்கு ஏழைகள். காலையில எந்திரிச்சு போகுது வருது, எதுக்கு போகுது எங்க போகுது ஒண்ணுமே புரியலையே. இயேசு வந்தார், பின்பு காந்தி வந்தார், இந்த வாயா, வா. இதுல பாட்டு வேற. மாநிலத்தில் பிறந்தார் என் தங்கமே. கையடியா, அவங்க போகட்டும் வரட்டும், நீ எங்கேயா போன? நான் எங்க போனா உனக்கு என்னடி? உனக்கு புருஷனா ஒழுங்கா இருக்கிறேன்ல. ஆமா, இந்த தம்பிங்கள்லாம் யாரு? எம்ஜிஆர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருக்காங்களாம். மெட்ராஸ்ல இருந்து பொழப்பு தேடி வந்திருக்காங்க. இது மெட்ராஸா? அது எங்கப்பா இருக்கு? ஏய், உழுகாதப்பா, புரட்டிடுவானுங்க. ஏன்னா நீ ஓடிடுவ, நான் தாட்டா மாட்டுவேன். என்ன ராசா நீ? கெட்டும் பட்டணம் போன்னு சொல்லுவாங்க, நீ பட்டிக்காட்டுக்கு வந்திருக்கியே. நீங்க நினைக்கிற மாதிரி பட்டணம் இல்லைங்க. போட்டி பொறாம தூசி துப்பட்ட. இது இது சொர்க்கங்க. பட்டணத்துல வாடுறவங்களோட வயசு சராசரி 35 தான். ஏன்னா அம்புட்டு பேரும் புகையிலேயே கருகுறாங்க. நாங்க வந்து 60 வயசு வாழ்ந்தோன்னு தான் கிளம்பி இங்க வந்திருக்கான். ஆமாத்தா. ஆ? ஆத்தாவா? ஐயா. ஆத்தான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே, கிடைச்சிட்டியேப்பா. அக்கா அக்கா அக்காவா? அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தனே, வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியேப்பா என் ராசா. ஆத்தா, ஆ? ரொம்ப பசிக்குது. பழைய சோறு இருக்குமா? அம்மா அக்கா. என்ன? ஆமாக்கா, ரொம்ப பசிக்குதுக்கா. ஐயோ, ரொம்ப பசிக்குதாயா? பழைய சோறு என்னப்பா, நான் இட்லியே சுட்டு தரேன், வாங்க போலாம். ஏய், இட்லி ஆமா. பசங்க பெரிய யமகாதங்களா இருப்பானுங்க போல் இருக்க. மாப்ள, எங்க ஆளை காணோம்? வழக்கம் போல தப்பிச்சு ஓட்டானா? மாப்ள, மாப்ள, ஏயா சனிக்கிழமை ஆனா காலையில அவனை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வைங்கன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். இப்ப என்ன தேக்கணுமே? எங்க அவன்? ஐயா ராத்திரி நீங்க தானே எங்கேயோ அனுப்பி வச்சீங்க. ஓ, ஆமா, நான் தான் அவனை அனுப்பிச்சு வச்சேன்ல. மறந்துட்டேன் ராமசாமி. எப்பா, காலகாலத்துல குளிச்சுட்டு கடவுளை தரிசனம் பண்ணிவிட்டு சித்தப்பா சொல்ற வேலைக்கு போய் சேருவோம். வா போவோம்.
நீ சொல்ற எனக்கு அப்புறம் நான் சொல்லாம எவன் சொல்ல உனக்கு முதல்ல நீ கழட்டுற. உள்ள ஒண்ணு போடல கழட்டுறா. அந்த பரந்த கோலமா இருக்கு அசிங்கப்படுத்திடா. சரி, சரி. அப்படியே கட்டிட்டு குளிக்கிறேன். ரெண்டு பேரும் சேர்ந்து குதிக்கலாமா? ஆமா 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 நம்பர் நான் சொல்லவா? சரி சொல்லு. ரெடி? 1 ம் 2 ம் 3 ஏய்! நல்லா இருக்கா? பிரமாதமா குளிக்கிறியா? ஏய் குளிக்கிறேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டேன். யார் ஏமாத்தனா? நானும் குளிக்கத்தானே போறேன். எப்படி? இங்க பாரு. சப்பனே முருகா வடிவேலா இந்த உடம்பு ஓ உடம்புடா. சபா என்ன கெட்ட பழக்கம். விடிஞ்சா இது ஒரு வேலை. வாக்கவா போதும். சரி, சும்மா. ஏப்பா பாய பிறந்த மணி அங்கேயே பாத்துக்கிட்டா அழகுடா. அழகுதான் யாரு இல்லைன்னா. ஆனா நம்ம பார்க்க வந்த பொண்ணு இது இல்ல. நம்ம லெவலுக்கு எல்லாம் சாணி அல்றது முள்ளு விறக்கிறது விறகு தூக்குறது தான் சரியா வரும். ஏன்னா நம்ம முகர கட்டா புடி போங்கிற போடா நல்லது தானே. வணக்கம்மா. வணக்கம். அறுபடை வீடு கொண்டு திருமுருகா திருமுருகாற்று படை தனிலே வரும் முருகா முருகா அறுபடை வீடு கொண்டு திருமுருகா முருகா. ஏய் மூடு. உன் புகழை பாடவும் தடங்களா? பாவம் இச்சிறுவனை மன்னித்து விடு. வணக்கம்மா. வணக்கங்க. வேண்டிய மாம்பழத்தை ஜனவரிக்கு. டேய் வேண்டிய மாம்பழம் ஜனவரினா வேண்டாத மாம்பழம் பிப்ரவரியா? தெரிஞ்சா பாடு இல்ல மூடு. என் பாட்டில் பிழை ஏற்படுத்தி விட்டாயே முருகா. வணக்கம்மா. ஏண்டா கோயிலுக்குள்ள நுழைஞ்சில இருந்து என்னையும் பாட மாட்டேங்கிற நீயும் பாட மாட்டேங்கிற அப்புறம் எதுக்குடா வந்த? ஆஹா தெப்பக்குளத்துல ஆரம்பிச்சது இன்னும் முடியலையா? டேய் அந்த பொண்ணு பார்த்ததுல இருந்து மனசு ஒரு மாதிரி இருக்குடா. அங்க பாரு கோயிலுக்கு வந்தேன் பூரா சாமியை கும்பிடல அந்த புள்ளைய தான் விழுந்து விழுந்து கும்பிடுறாங்க. இதுல இருந்து அவர் ரேஞ்ச் என்னன்னு தெரிஞ்சுக்க. கோயிலுக்கு வந்தா முதல்ல சாமியை கும்பிடுங்கடா. போடா. ஆண்டியின் கோலமுற்று மலை மீது நீ அமர்ந்த பழனி ஒரே மனைவி. ஏன் மாமு உன்னை என் கூட எதுக்கு காமிச்சாரு? உன் பாட்டு கேட்கவா? இல்ல அப்ப ஏன்டா பாடுற? பாடுறதும் பாடுற அரைச்சொல் பாடாத கொன்னுடுவேன். ஜாக்கிரதை. அந்தியப்பா நானா பாடினேன். நீ என் நாக்குல உட்கார்ந்து நர்த்தன ஆனதை அவன் புரிஞ்சுக்காம போயிட்டான். மறுபடியும் எனக்காக இந்த அரியா சிறுவனை மன்னிப்பாயாக. டேய் கூப்பிடுறா முருகா நான் அப்புறமா பேசுறேன். வணக்கம் குருக்களே. நமஸ்காரம்மா. அர்ச்சனை யார் பேருக்கு? அப்பா பேருக்கு. சரி. ஓம் த்ரிதலம் த்ரிகுணாகாரம் த்ரிநேத்ரம் சக்தியாயுதம் த்ரிஜன்மபாவசம்ஹாரம் ஏகபில்வம் குஹார்ப்பணம் க்லாம் பிரதரம் விஷ்ணும் ததீவர்ணம் சதுர்புஜம் சன்னவதனம் ஜாயே அந்த பைய பார்த்தா ரொம்ப பணக்கார வீட்டு பிள்ளை மாதிரி தெரியுது. தேவையில்லாம அதுக்கிட்ட ஏதோ வாயை கொடுத்து மாட்டி விட்டுறாரா? ஏற்கனவே பட்ட காய ஆறல. ஒரு நாள் ஊரா அந்த ஊர்ல தலைவாசல் தெரியாம ஓடிக்கிருந்தமே மறந்துட்டியா? சொன்னா கேள்றா. சொன்னா கேள். என்னப்பா யாருக்கிட்ட பேசிக்கிந்தியா? போடா புரிஞ்சுட்டியா? என் மாமன் எனக்கு சாதாரண பொண்ணு பார்க்க அனுப்பல. ஆஹா செதர்தங்காயில இருக்க ருசி எதுலடா இருக்கு? யாராவது உனக்கு நல்லா இருக்கடா. நல்லாதான் இருக்கு. இளம் தேங்காப்பா 2 எடுத்து பொறுக்கி தின்னு பாரு தெரியும்.
உடைச்சதை எதுக்கு திருப்பி திருப்பி உடைக்கிற? டேய் என்ன பொண்ணு பக்கம் வந்தாம பொறுக்கி தின்ன வேண்டாமா? ரெண்டுக்கும் தான் அறிவிக்கிட்ட தானமா பேசுற? என்ன? நம்ம கோயில்ல பார்த்தோமே அந்த பொண்ணு யார் தெரியுமா? யாரு? நம்ம முத்தாளு சேர்வையோட பொண்ணுடா. அப்படியா? முத்தளவு சேர்வ பொண்ணா? அவளேதான்டா, சீக்கிரம் வா. டேய் இருப்பா. வாடா. சீக்கிரம் அமுக்கு அமுக்கு குண்டுல கட்டு. எங்க காணா? போயிடுச்சு. ஐயோ, இங்கதான் இருந்தா. எல்லாம் உணர்தான். இப்ப எங்க போய் தேடுது? ஆமா, பெரிய ஜப்பானு இருக்கதே 30 வீடு 3 சந்து 2 பொந்து, கண்டுபிடிக்க முடியாது. அட ஏன்டா வந்தவன கொத்திட்டு போலாம் பார்த்தா ஓடி போயிருச்சே. யார் அந்த முத்தலக சேர்வை? மரியாதை. ஐயா, அவரா முத்தலக சேர்வை? தாய் மார்புல பால் சுரக்கிறது தன்னோட பிள்ளைக்காக, அதே மாதிரி இந்த கோமாதா மடியில பால் சுரக்கிறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக. கண்ணுக்குட்டி எல்லாம் குடிச்சது போக மடியில மீதி பால் இருந்தா கறந்து எடுத்துட்டு வாங்க. அப்பா அடடடடே, வாங்க வாங்க வாங்க. எங்கம்மா போயிட்டு வரீங்க? கோயிலுக்கு. சாமி கிட்ட என்ன வேண்டிக்கிட்டீங்க? நீங்களும் அம்மாவும் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்ப்பா. எங்களை விடுமா, சாமி கிட்ட நீ என்ன கேட்ட? நான் கேட்டதை கொடுக்கறதுக்கு தான் நீங்க இருக்கீங்களே. என்ன அப்பா, உங்களை பார்க்க யாரோ வந்திருக்காங்க. சரி. அம்மா. என்ன கண்ணு, கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா. ஐயா வணக்கம் ஐயா. என்னையா சுந்தரம், உன் பையன் தான் படிச்சு எஸ்ஏ ஆயிட்டான்ல, நிமிர்ந்து நில்லையா? எல்லாம் உங்க தயவு தான் ஐயா. ஆட போயா, என் தயவு என்னையா இருக்கு? எல்லாம் அவன் தயவு. ஏய் சொல்லுடா. ஐயா நம்ம ஊர் ஸ்டேஷனுக்கே என்ன எஸ்ஐயா போட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்ப்பா. ஐயா என்னை ஆசீர்வாதம் பண்ணு. எந்திரி எந்திரி, நீ கீழே விழுவலாம்ப்பா. நீ போட்டிருக்க உடுப்பு கீழே விழுவக்கூடாது. என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பயும் உண்டு. நான் ஊரை அமைதி கெடாம பொறுப்பா பாத்துக்க. போ. அப்ப வாருங்க வரங்க ஐயா. வாங்க. என்னடா சுந்தரம், நல்லா இருக்கியாடா? யாரும் மகனா? ஆமா ஐயா. இன்ஸ்பெக்டர் ஆயிட்டானா? பெரிய பதவியில இருக்கா. நல்ல பணக்கார இடத்துல பொண்ணு எடு. சரிங்க ஐயா. நல்ல வரேன் ஐயா. வரட்டா? டேய் டேய், வாடா. வர்றோம்யா. ஐயா நான் சொல்லியிருந்தேனே, அந்த பசங்க இவனுங்க தான். வணக்கம் ஐயா. கும்பிடுறேங்க. இதுல சின்ன கண்ணு யாரு? நான் தாங்க. நான் தாங்க செவல. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பசங்க. அதனாலதான் கூட்டு வந்தேன் ஐயா. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இருந்தாலும் முதலாளி தான் முடிவு பண்ணணும். உள்ள போய் பாருங்க. போங்க. வாங்கப்பா வாங்க. ஆ. வாங்க. முதலாளியா? அம்மா வணக்கம்மா. வாங்க. சின்னம்மா, புதுசா 2 பசங்க வேலைக்கு வந்திருக்காங்க. ஐயா கிட்ட காமிச்சேன். ஐயா உங்களை பார்த்து ஒரு முடிவு பண்ண சொன்னாரு. அனுப்பட்டுங்களா? சரிங்க, வாங்கப்பா வாங்க. ரொம்ப நன்றிங்க. வணக்கம். கும்பிடுறேங்க. எப்பா, அந்த பொண்ணு வணக்கம்மா. இல்லப்பா, இந்த பொண்ணு தான் தேடி. அம்மா இவன் பேர் வந்து என் பேர் சின்ன கண்ணு, என் பேர் செவலம்மா. என் பேர் சின்ன கண்ணுங்கம்மா. இவன் பேர் செவல, என் ஃப்ரெண்டுங்க. ஆமா, எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க. ஏய், நம்ம பெருசு. இல்லம்மா, பசங்க வேலைக்கு வந்திருக்காங்களே, சேர்க்கறதா இல்லையா முடிவு பண்ணிட்டியா? நீங்க தானே முடிவு பண்ணணும். நான் என்னமா முடிவு எடுக்கிறது? பொறுப்பத்தான் உன்கிட்ட ஒப்படைச்சிட்டேன்ல. நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான். நீங்க சொன்னா சரிப்பா. அப்பாவா? அப்பா அப்பா அப்பா. டேய், அப்பாவாண்டா, அப்பாவா? அப்பா, நான் பேசுறேன். நீங்க போய் கணக்கு பிள்ளைய பாருங்க. ரொம்ப நன்றிங்க. ஐயா, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. வர்றேன் சாமி. ஆஹா, சப்பப்பப்பப்பப்பப்பப்பா. கறந்து கறந்து விரல்லாம் கட்டியாகி போச்சு. இனி முடியாது. பாப்பா போலாம். டேய், ஒரு பொண்ணு மனசை இடம் பிடிக்கிறதா சும்மாவா? அதுக்கு உழைக்கணும்டா. ஒல ஒண்ணு யாரு வேணா, அதுக்கே என்ன கூப்பிடுற? இன்னும் கொஞ்சோண்டு கறந்துலாம் வாடா. இதுக்கு மேல கறந்தா ரத்தம் தான் வரும். ஆள விடு. டேய் செல்லம் வாடா. சுத்தால. என்னங்க, இதெல்லாம் நம்ம பண்ணையில கறந்ததா? ஆமாங்க,
காலைல நாங்க 2 பேரும் தான் காரணம் இல்லடா இன்னும் கொஞ்சோண்டா இருக்கு அறிவு இருக்கா? ஏம்மா பால் கறக்கறதுக்கு அறிவு மிரட்டா பத்தாது. You shut up. You shut up. Okay, shut up அம்மா. தாய் மடி சொருக்கிறது தன் பிள்ளைக்காக, கோமாதா மடி சொருக்கிறது தன்னோட கண்ணுக்குட்டிக்காக. கேட்டீங்களா? பசியில கண்ணுக்குட்டி கத்துறத பாவம் இல்லையா அது? பாவம்தாம்மா. கணக்கு பிள்ளை, கணக்கு பிள்ளை. சவுண்டு கணக்கு பிள்ளை. அம்மா கூப்பிடுறது காது கேட்கல, வேகமா வாயா. ஷு. சின்னம்மா கூப்பிட்டீங்களா? இவங்க 2 பேருக்கும் கணக்கு முடிச்சு முதல்ல அனுப்புங்க. அப்பாடா, நானே கிளம்பலாம் இருந்தேன், அந்த அம்மாவே அனுப்பிருச்சு. அம்மா டூ லேட், வாப்பா போலாம். மாமா சொன்னதை மறந்துட்டீரா? மாமா என்ன சொன்னாரு? ஆமா சொன்னாரு. அம்மா மாமா சொன்ன மறந்தீங்களா நீங்க? ஐயோ அங்கேயில போய் சொல்றேன், நம்ம கிட்ட சொன்னாரு. முடுங்கடா முதல்ல. என்னடா செஞ்சு தொலைஞ்சீங்க? அதான் எங்களுக்கு தெரியல சித்தப்பு. எங்க காரணம் சொல்லாம இப்படி வேலைல இருந்து அனுப்புறீங்க? உங்க 2 பேரையும் வேலைக்கு சேர்க்கும் போது என்ன சொன்ன? உழைப்பும் புத்திசாலித்தனமும் வேணும் நீங்க. இன்னொன்னு சொன்ன மறந்துட்டீங்களா? என்னது? மனிதாபிமானம் வேணும்னு சொன்னீங்க. இதுல எங்க மனிதாபிமானம் இருக்கு? பால் கறந்ததுக்கு மனிதாபிமானத்துக்கு என்னங்க சம்பந்தம்? அவங்களே சொல்லுவாங்க. அப்ப உனக்கே தெரியாதா? உங்க குணம், இந்த குடும்பத்தோட பெருமைகளை பத்தி எல்லாம் இவனுங்களுக்கு தெரியாதுமா. பாவம், எனக்காக ஒரு முறை மன்னிச்சிருங்கம்மா. சரி சரி மன்னிக்கிறேன். இந்த பாலை எல்லாம் இவங்க 2 பேரையும் கண்ணுக்குட்டிங்களுக்கு கொடுக்க சொல்லுங்க. அதை செய்ய சொல்றேமா? அதை செய்ய சொல்றேன். இதெல்லாம் பெரும் கொடுமடா. கறந்த பால் அவவே கடையில கொண்டு விற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கோம். திரும்பவும் எந்த மடையனாச்சும் கொண்டு வந்து கண்டுபிடிக்க கொடுப்பானா? அந்த பொண்ணுதான் லூசு தரமா சொன்னதா நம்மளுக்கு அறிய வேணா? உன்னை எல்லாம் நினைச்சா எனக்கு பாவமா இருக்கு. ஏன் அவன் கூட எல்லாம் சேர்த்து நீ எப்படி குடும்பம் நடத்த போறியோ? அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவ என்ன சொல்றாளோ அதை நம்ம செய்யறோம். நம்ம என்ன கேக்குற? உனக்கு பிடிச்சா நீ செய்ய வேண்டியது. அப்ப என்ன நீங்க வந்த? நான் வந்து நீ தான கூட்டி வந்தா? வாடி ஊருக்கு மாமன் கிட்ட உங்க சூப் வாங்கி ஆமா தரேன். வெரி சூப். ஒழுங்கா பாலை கொடு. டேய் கண்ணு குட்டி குடுறா. போடா பெரிய கண்ணுக்குட்டி. டேய் டேய் வாய் அந்த பக்கம் இருக்கு. சீ. என்னத்தையாச்சும் ஒரு பொய்ய சொல்லி அந்த பொண்ணை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சலாம் பார்த்தா நடக்காது போல் இருக்க. நடக்கும். நடக்குமா? ஏய் இருப்பா. ஆமா இதுக்கு பேர் என்ன? பஞ்சாரம். அப்படின்னா கோழிக்கூடு. கோழிக்கூடுனா கோழிய மூடி வைக்கிறது. ரைட். இப்ப மணி என்ன? காலையில 10 இருக்கும். நேத்து அந்த பொண்ணு என்ன சொல்லுச்சு? மனிதாபிமானம் இருக்கணும்னு சொல்லுச்சு. சொல்லுச்சா? ஆமா. அப்ப நீ இப்ப என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? நானே சொல்றேன். நேத்து ராத்திரி 10 மணிக்கு மூடி வச்ச கோழிங்கள இவன் நேரம் பட்னி பசிமா போட்டு வச்சிருந்தா இதுக்கு பேரு மனிதாபிமானமா? பாவம் தானே? போய் திறந்து விடு. சரி. ஐயோ என்னது? இல்ல இவ்வளவு நேரம் மூடி வச்சிருக்காங்கன்னா அதுக்கு ஏதோ அர்த்தம் இருக்கும். உள்ள போய் கேட்டு வந்துடுறேன். இருப்பா. இதுக்கு தான் அப்படி பயந்து ஓடியாந்தியா? நீ செஞ்சா அவ செஞ்ச மாதிரி, அவ செஞ்சா நீ செஞ்ச மாதிரி. போய் திறந்து விடு. போய் திறந்து திறந்து விடுறாங்க. வேடிக்கை திறந்து விடுறாங்க. அசால்ட்டா நிக்கிறான். அட என்னப்பா என்ன சொல்லி நீயே திறந்து விட்டுட்ட? நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி, நான் திறந்து விட்டா நீ திறந்த மாதிரி. என்ன நீ என்னைய சொல்லிட்டு இருக்க? சொல்ல முடியும். என்ன முத்தம்மா, ராத்திரி உன் புருஷன் போதையில புரட்டி எடுத்துட்டானாமே. அத ஏன் கேக்குறீங்க? ஐயோ நான் கேட்கல போவாத்தா. அம்மா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். கணக்கு பிள்ளை, முட்டை எங்க? ஐயோ நான் சாப்பிடலம்மா. குழந்தைங்களுக்கு கொடுக்கிற முட்டை எங்க? அதாம்மா போய் பார்த்தம்மா, கோழியை ஃபுல்லா திறந்து விட்டானுங்க. என்னது? கோழியை திறந்து விட்டுட்டாங்களா? யாரது? நான் அறியேன். முதல்ல போய் கண்டுபிடிங்க. ஏதோ கண்டுபிடிக்கிறேன். சுல்தானா சுல்தானா வந்துட்டாயா கோட்டு பாட்டி. பரிசு கொடுக்கறதா சொல்லிட்டாங்க. பெருசு இந்த கலவர ஐயா. ஆமா என்ன நீயா பேசிக்கிட்டு வந்துகிட்டு இருக்க? இல்லப்பா, இந்த கோழியை திறந்து விட்டவங்க யாருன்னு தெரிஞ்சு அம்மா கூட்டிட்டு வர சொன்னாங்க. அட அதுவா? சின்ன கண்ணாயா கோழியை திறந்து விட்டா? என்ன நீ என்ன அட சொல்லிட்ட? நான் திறந்தா நீ திறந்த மாதிரி, நான் திறந்தா நீ திறந்த மாதிரி பா. அங்கே அதுதான் சொன்னேன். அட அதை விடு. மேட்ரு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு பாத்தியா? அந்த பொண்ணே சந்தோஷப்பட்டு நம்மளை கூப்பிட்டு இருக்கலாம். போய் என்னன்னு கேட்டு வந்துருவான். தேங்காய் உரிக்கா வந்தா வாடா. பெருசு போமா. கிளம்பு. சின்னம்மா, கோழியை திறந்து விட்ட புண்ணியவானுங்க வரானுங்க. என்ன கொடுக்கணுமோ கொடுங்க. ஏம்மா காலையில இருந்து எங்களை தேடிக்கு நிக்கலாம்ல. அந்த கோழியில திறந்து விட்டவங்க நாங்கதான். அறிவு இருக்கா? அட அந்த கழுதை இருக்குமா நமக்கு? இதை விட இன்னொன்னு கேட்டீங்க தெரியுமா? மனிதாயமான இருக்கான்னு கேட்டீங்களே, அது இருக்கா பட்னியா கிடக்கிற கோழியில போய் திறந்து விட்டு வந்து நிக்கிறான். ஆமாங்க. இன்னொன்னு சொன்னேன்ல. இன்னொன்னு என்ன? நீதி, நேர்மை, நியாயம், தர்மம், பண்பாடு, கலாச்சாரம், இன்னும் என்னென்னமோ சொன்னீங்க தாயி. ஏப்பா நான் இவ்வளவு திங்க் பண்றேன்ல, நீ கொஞ்சம் திங்க் பண்ணி ஒண்ணு சொல்லக்கூடாதா? நீ சொன்னது எதுவுமே இல்ல. அப்படியா? புத்திசாலித்தனம் இருக்கணும்னு சொன்னீங்க. இதாமா
இதைத்தான் நான் கடைசியா சொல்லலாம் இருந்தேன், அதுக்குள்ள இவன் சொல்லிட்டான். மிஸ்டர், அது உங்களுக்கு இருக்கா? கோழி எல்லாத்தையும் திறந்து விட்டுட்டு குழந்தைங்களுக்கு முட்டை இல்லாம பண்ணிட்டீங்களே, இது புத்திசாலித்தனமா? எது? நாங்க திறந்து விட்டது முட்டை கோழியா? மொட்டை கோழில நினைச்சோம். யூ ஷட் அப். யூ ஷட் அப். ஷட் அப்மா, ஷட் அப். ரெண்டாவது தடவையா தப்பு பண்ணிருக்கீங்க. ஜாக்கிரதை. ரெண்டாவது தப்பு பண்ணிருக்க, ஜாக்கிரதை. இன்னொரு வார்த்தை பேசுன என்ன பேசக்கூடாதுன்னு நீ என்ன பேச? போ. இவன் பேச்சை கேட்டா கிடைக்கிறது கிடைக்காம போயிடும் போல இருக்கே. சாப்பிடுப்பா. ஆத்தா, என்ன? இது வரைக்கும் எங்க அம்மா கையில நான் சாப்பிட்டதே இல்ல, இன்னைக்குதான் சாப்பிடுறேன். சாப்பிடியா? தம்பி, தம்பி. அக்கா, என்ன யோசிக்கிற? இல்லக்கா, ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப நாளா இடிக்குதே. இடிச்சா தள்ளி வச்சுட்டு சாப்பிடு. நான் செம்பையா இடிக்குன்னு சொன்னேன், நான் சொன்னது வேறக்கா. ஏக்கா, ஏக்கா, அந்த கிழவனுக்கு வயசு ஒரு 75 இருக்குமா? எந்த கிழவனுக்கு? அதான்க்கா, அந்த முத்த அளவு சேர்வ. ஆமா. அந்த கிழவிக்கு ஒரு 65 வயசு இருக்குமா? அந்த குமரிக்கு ஒரு 18 இருக்குமா? இருக்கலாம். சரி, அப்ப அந்த குமரி அந்த கிழவன் கிழவிய தாத்தா பாட்டின்னு கூப்பிடணும். அது என்ன, அம்மா அப்பா அம்மா அப்பா? கொன்னுடுவேன். என்ன? சின்ன பொண்ணு, ஏன்டி அவனை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க? அவன் என்கிட்ட என்ன கேட்டான் தெரியுமா? அப்படி என்ன தெரியும் கேட்டான்? ஏண்டா உனக்கு அவ்வளவு கொழுப்பு ஏறிடுச்சா? மூஞ்ச வச்சுக்கிட்டு சும்மா பண்ற. ஏண்டா உண்ட வீட்டுக்கே ரெண்டக நினைக்கிறியா? பெரிய வீட்லயே போய் நெருப்பு வைக்க பாக்குறியா? ஏண்டி பெரியவரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அவனை உட்கார வச்சு சோறு போட்டுட்டு இருக்க. ஏஞ்சி வாடி. போக மாமா கூப்பிடுறான். அவனை பொளந்துருவான் உன்னை. ஏண்டா ராசா, புருஷன் முண்டாட்டி 2 பேரும் சேர்ந்து மாட்டு அடிக்கிற மாதிரி மாங்கு மாங்குன்னு கொள்றாங்களே, ஏன் அடிக்கிறீன்னு கொஞ்சம் கேட்கப்படாதா? டேய், கேட்கறத கேட்கணும், கேட்காத கேட்க கூடாது. பாக்குறத பாக்கணும், பாக்காத பார்க்க கூடாது. சாப்பிடறத சாப்பிடணும், சாப்பிடாத சாப்பிடக்கூடாது. அதனால போயிட்டானா எம்மா. ஏண்டி உனக்கு விஷயம் தெரியுமா? அந்த மாடி விட்டு பூங்காதையில அவ புருஷன் எவ்வளவோ ஒருத்தையும் கூட்டிட்டு ஓடிட்டானா. அடப்பாவி. அந்த கொடுமை ஏன் கேக்குற? நீங்க 2 பேரும் சேர்ந்தீங்கனாவே ஒரு குடும்பம் க்ளோஸ்னு அர்த்தம். இப்படியே நீட்டி நீட்டி பொண்ணு பேசினா 2 பேர் புருஷங்களும் சொல்லாம கொள்ளாம வேட்டியை போட்டு ஓடி போயிட்டாங்க. இனி எவன் புருஷனை வேட்டுறது திட்டம்? பாரு, சூரியன் சுருங்குறதுக்குள்ள நறுக்கு சுருக்குன்னு வேலையை முடிஞ்சு சொம்ப சிரிக்கீங்களா? புறணி பேசுறதுக்குன்னு திரியிறாங்கப்பா. செல்லமா வளர்ந்த புள்ள இப்படி சிரமப்படுறானே. சின்ன கண்ணு, என்னடா? எப்பா, உனக்கு ஊழியம் பார்க்க உன் தோட்டத்துல 1000 பேர் இருக்கான். நீ ஏப்பா இங்க வந்து கையில காப்பு காய்க்கிற அளவுக்கு கருமாய பண்ணும்? இத பார்த்தா என்னாலே தாங்க முடியலையே. உன் மாமன் பார்த்தானா சுருண்டுவானப்பா. டேய், முத்து எடுக்கணும்னா மூச்சு அடக்கிதான் ஆகணும். இதுக்கெல்லாம் பயந்தா எப்படி? போ. டேய் சேவல, குழந்தை அழுகுது, போய் பாரு. போடா. அசட்டு பய புள்ள. யாராவது ஏன் புருஷன் அசட்டு பையன்றது? எடுபட்ட பையல சிங்கம் பெத்ததா? இவ்வளவு அக்கிரமையா பேச தெரியல. அழுகிற பிள்ளை வந்து அமர்த்த வேண்டியதானே. சிங்கம் பெத்ததாமல, சிங்கம் பெத்தது. சிங்கம் பெத்தத கொண்டாந்து எதுக்கு தொட்டில போடுங்க? காட்டுல கொண்டு போட வேண்டியதானே. லூசு மூதறி. எடே விளக்க மாட்டேன். விளக்க மாட்டா? என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? அச்சச்சோ அச்சச்சோ, எல்லா பைக்கும் சேர்ந்து கத்த ஆரம்பிச்சு நான் என்ன செய்வேன்? எப்பா இங்க வாப்பா, வேமா எப்பா இங்க வா, வந்து அமர்த்து. எங்க அந்த மலை மேல வெக்கன உட்கா வெறுங்க உட்காந்து முருகன் கால் கீழே உட்காந்துருக்காமா. போய் 2 பேரும் பேசி தட்டு புட்டுன்னு ஒரு முடிவுக்கு வர பாருங்க. அந்த முடிவு கொஞ்சம் சீக்கிரம் ஆயிடுமா? புறப்படு. இனிமேல் இந்த ஆஞ்சநேயர் வேலையெல்லாம் நம்மளால பார்க்க முடியாது. போமா. கடைசி காலம் வரைக்கும் நம்மளுக்கு இதுதான் பொழப்பு போல் இருக்கு.
மாட்டீங்க, வேண்டான்னு போயிடுவீங்க, வேணும்னா வர சொல்லுவீங்க. ஏன்? நான் என்ன தப்பு பண்ணேன்? இல்ல எங்க அப்பா தான் என்ன தப்பு பண்ணாரு? பாவம்னா என்னன்னு தெரியாது எங்க குடும்பத்துக்கு. துரோகம் பண்ணவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? ஏன் இப்படி அமைதியா இருக்கீங்க? சொல்லுங்க, எதுக்கு என்ன வர சொன்னீங்க? இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன கொல்றதை விட என்ன ஒரேடியா கொல்றீங்க. பூங்குடி, அப்படி பேசாத பூங்குடி. பின்ன ஏன் என்ன விட்டுட்டு போனீங்க? அது காரணம் இருக்கு, நேரம் வரும்போது நானே சொல்றேன். என்ன நம்பு. உனக்கு உடம்பு முடியலன்னு கேள்விப்பட்டேன், உடனே பார்க்கணும் தோணுச்சு. இப்ப இப்படி இருக்கு. பேசி முடிவு பண்ணிட்டு வாமான்னா அதுக்கு இவ்வளவு நேரமா? அப்படி என்ன பெரிய ராணுவ பிரச்சனை? ஆனா அந்த லவ்ல என்ன கர்மம் இருக்குன்னு நம்மகிட்ட சொன்னாலாவது நம்மளாவது பேசி ஒரு பைசல் பண்ணலாம். அதுவும் கிடையாது. இப்படி தனியா அத்துட்டு போனா எவன் எந்த ரூபத்துல எங்க இருந்து எப்படி வருவான்னு யாருக்கு தெரியும்? பீடி இருக்கா? பீடி இருக்கு. ஐயோ தீப்பெட்டி இல்லையே. எவன்டையாச்சும் வாங்கி 2 சுண்டு சொன்னா தான் சரியா வரும். டிரைவர் 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 வண்டி நிப்பாட்டுப்பா. கொஞ்சம் தீப்பெட்டி இருந்தா கொடு. ஆமா, நட்டன ராத்திரில இந்நேரத்துல இங்க கடந்து எங்க போய்கிட்டு இருக்க? நாட்டுல எவனுமே நம்ப முடியலப்பா, எங்க போறாங்க எங்க வர்றாங்கன்னு. சரி எங்க வேணாலும் போய் தொலை, தீப்பெட்டி இருந்தா கொடுப்பா. நீ எங்கடா இங்க?